ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சண்டே ரொட்டீன் விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலாக் மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் எடுக்கிற ஐடியாவே பெருசாக இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாள் வந்து கருவாட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்படின்றதுனால மறுநாளும் வந்து ஏதாவது நான்வெஜ் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா செட் ஆகாது. அப்படின்றதுனால பெருசாக யோசனை இல்லை. திடீர்னு பார்த்திங்கன்னா ஆனால் மீன் வந்து ஸ்ட்ரீட்லேயே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே. காலையிலேருந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். பொதுவாக பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே வந்து பாதாம், சியா சீட்ஸ், அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சுருப்பேன். அது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காஃபி குடிச்சிட்ருப்பேன். இந்த காஃபியை வந்து வெளில சேர் போட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கு இவங்க என்னவோ கிண்டல் பண்ணாங்க. காஃபி குடிக்கிறதுக்கு என்ன ஒரு தோரணை அப்படின்ற மாதிரி. அதை ஏதோ கேட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். நான் ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா சைடில் ஏதாவது சொல்லி கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அன்றைக்கும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீன்காரவங்க சொன்னல அவங்க வந்து வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எதிர் வீட்டில் இருக்க அந்த அம்மா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வாங்க போகிறோம். எனக்கு வந்து இந்த வவ்வா மீன் வந்து ஒரு டைம் அம்மா வந்து வறுத்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சா, சரி அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஐஸ் மீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு எந்த மீனும் இல்லை, கெண்டை மீன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கியிருந்தோம். பெருசாக எனக்கு கெண்டை மீன்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்காது. நாங்கள் மோஸ்ட்லி எடுக்கிற மீன் பார்த்திங்கன்னா வந்து கிழங்கா மீன், மத்தி மீன் சொல்லுவோம் பாருங்களேன், கவலை மீன் சொல்லுவாங்க, இது சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் வந்து இந்த ஜிலேபி அது சாப்பிடுவோம். ஆனால் மெயினாக வந்து கிழங்கா மீன், மத்தி மீன் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நான் அதிகமாக சாப்பிட்றது அதுதான். மற்ற எதுவுமே வந்து ரொம்ப விரும்பிலாம் நான் சாப்பிட மாட்டேன். மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்க ஒரு தலைவர் வந்துட்டார். எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா பூனை இருக்கும்ப்பா. கருப்பு கலரில் இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில், இந்த ஒரு பூனை, நிறைய பூனை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் நம்ம வாங்கின மீனில் பார்த்திங்கன்னா இந்த செனன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து செம்மையாக வந்து பழைய சாதம் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். நைட்டு வந்து இதுக்காகவே நான் சாதம் நிறைய வடித்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். ஏன்னா நாள் வந்து நாங்கள் கருவாட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னு சொன்னேன்ல, மறுநாள் வந்து கருவாட்டு குழம்புக்கு பழைய சாதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து 3 பேரும் சூப்பராக சாப்பிட்ருந்தோம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா, அதை லைட்டாக கீறிட்டு அதில் உப்பு, தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அப்படி தடவிட்டு எண்ணெயில் லைட்டாக பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் வந்து வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டே துணி எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சிட்டேன். இப்போ லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். மீன் குழம்பு வந்து ஏற்கனவே ஒரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வந்து எப்போவுமே நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு வெந்தயம், அப்புறம் இந்த வடகம் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நிறைய சேர்ப்பேன், பச்சை மிளகா, தக்காளியை வந்து எப்போவுமே அரைச்சி தான் நான் வந்து சேர்த்துப்பேன். கூடவே புளியை கரைச்சி ஊற்றி தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீன் சேர்க்கணும். இது நான் டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணல. அப்புறம் மீன் வந்து வறுத்துட்டு கொஞ்சமாக ரசமும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படுத்துருந்தோம். ஆனால் இந்த பயபுள்ள பார்த்திங்கன்னா தூங்காமல் இங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு இவன் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். சரிப்போ வெயிலில் வெளில போகாமல் ஏதோ விளையாண்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோலம் போடுறோம் பாருங்களேன், அந்த ஸ்டென்சில்ஸாக அதை வச்சு சும்மா கோலத்தெல்லாம் போட்டுட்டு இருந்தான். கலர் கோலமாவெல்லாம் எடுத்து கொடுன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஏதோ பண்ணட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் பீலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்போல்லாம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை டேன் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்றப்போ நான் வந்து கண்டிப்பாக கெமிக்கல் பீலிங் வந்து பண்ணுவேன். டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி இருந்தது. பிம்பிள் வந்து ரொம்ப வந்து எப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிளாக இருக்குது, ஒரு மாதிரி சில பேருக்கு வந்து பிளட்டு மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கெமிக்கல் பீலிங்லாம் பண்ணக்கூடாது. பட் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இல்லை அப்படின்றப்ப கண்டிப்பாக இது பண்ணலாம். எனக்கு ஒத்துக்கும். நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் எனக்கு வந்து அது கொஞ்சம் அப்படியே வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அந்த காஜல் போட்டுக்கிட்டே இருக்கக்குள்ளே கூட இவர் வந்து சொன்னாங்க, இன்னும் இந்த கன்னத்துக்கிட்ட அலர்ஜி மாதிரி வந்துடுச்சு, இதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் சரியாக மாட்டேதே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன்.
அப்புறம் வந்து அந்த கெமிக்கல் பீலிங் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போடுற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சிம்பிள் மேக்கப்னு வச்சுக்கோங்க. இது அதை தாண்டி வேறு எதுவும் போடல ஸ்கின்னில். அப்படியே லைட்டாக வந்து ஐப்ரோ போட்டுட்டு காஜல் லைட்டாக போட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டால் முடிஞ்சிடுச்சு. நிறைய பேர் கூட வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களோட மேக்கப் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்கள், மேக்கப் வந்து எப்படி போடணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வந்து ஒரு பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். உண்மையாகவே சொல்லணுன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. எனக்கு பொதுவாகவே வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒயிட்டில் இருக்கணும், ஓரளவுக்கு காமனாக அந்த ஒயிட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து பிடிக்கும். பெருசாக வந்து கலராக போடுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒன்று ஒயிட்டில் இருக்கணும், இல்லைன்னா க்ரீன் ஷேடில் இருக்கணும், இல்லையா எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி பிளாக்கில் இருக்கணும். இப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். ரொம்ப அதிகமாக வந்து ஒயிட்டு தான் நான் வந்து விரும்புவேன். பட் ரீசெண்ட் டேஸில் வந்து இவங்களாம் ரொம்ப அழுக்காக்கி வச்சிடுறாங்களா, இதை துவைக்கலாம் செட் ஆக மாட்டுது அப்படின்றதுனாலே நான் வாங்குறதில்ல. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெட் ஸ்ப்ரெட் மட்டும்தான் நான் வந்து மாற்றி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படிங்கிறனால சரி இது ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. திக்கான காட்டன் மெட்டீரியலில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போவுமே வந்து வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்ப்பேன். எங்கேயாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட அப்பப்போ வந்து அதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படி தோணுமோ தெரியாது, எனக்கு வந்து க்ளீனிங் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். இப்போல்லாம் சொல்லப்போனால் கொஞ்சம் முடியாமல் இருக்கிறதுனால தான் அப்பப்போ நான் வந்து சில நேரம் பண்ணாமல் விடுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அது பார்க்கவே ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்த பாருங்களேன், அந்த பெட் ஸ்ப்ரெட் நான் போட்டேன். ஓவராலாக அந்த இடம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த விண்டோ கர்டன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து பெட்ஷீட் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காற்றுல. அது எதனாலனா நைட்டு தூங்குறப்ப பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ட்ரீட் லைட் எரியறது வந்து அந்த வெளிச்சம் அப்படியே உள்ளே வருது, சுத்தமாக தூங்கவே முடியாது, கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்றதுனால அந்த வெளிச்சமே இல்லாமல் ஃபுல்லாக இருட்டாக இருக்கணும்னு சொல்லி அது போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.